ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சைனீஸ் ரிவெஞ்ச் லவ் மூவியாக தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம ஹீரோயின் அவங்கள லவ் பண்ணுற 2 பசங்களுக்கு ரிவெஞ்ச் கொடுப்பாங்க. சேனலுக்கு என்ன புதுசாக வரீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க, கூட ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்டுருங்க. இப்போ அவங்க இந்த மூவியை பார்க்கலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் முடிவு எடுத்துட்டேன், நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இனிமேல் இங்கே இருக்க போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு கொஞ்சம் நினச்சி பார்க்குறாங்க. என்னென்னா அவங்களுக்கு வயிறு வலி வந்திருக்கும், அப்போ வாயிலேருந்து ரத்த வாந்தியெல்லாம் எடுத்திருப்பாங்க. அப்போ அவங்களோட அசிஸ்டன்ட் பொண்ணே நம்ம ஹீரோயின் தப்பாக ஃபோட்டோ எடுத்து நிறைய ரூமர் எல்லாம் கிளப்பி விட்டுருப்பா. அதெல்லாம் நம்ம ஹீரோயின் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. அதை கூட கண்டுக்காம நம்ம ஹீரோனை ரொம்ப நாளாக ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க 2 பேர். அவங்களாம் கண்டுக்கவே இல்லை. இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் அவங்கள ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. கண்டுக்காம விட்டதெல்லாம் நினச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இப்போ டீட்டெயிலாக காட்டுறாங்க. என்ன இருக்குன்னா, நம்ம ஹீரோயின் குவின்டாங் ஒரு கிளைண்ட் மீட்டிங் போயிருப்பாங்க. அப்போ அந்த கிளைண்ட் மீட்டிங்கில் இருக்கும்போது நிறைய ட்ரிங்க் பண்ண சொல்லியிருப்பாங்களா. சரி, ப்ராஜெக்ட் வேணுன்றதுக்காக நம்ம ஹீரோயின் நிறைய ட்ரிங்க் பண்ணிட்டு கான்ட்ராக்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருக்காங்க. வயிறு வலின்னு உட்காந்துக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு அசிஸ்டன்ட் வரா. நம்ம ஹீரோயினுக்கு அசிஸ்டன்ட். அது மட்டும் இல்லை, ஹீரோயினை லவ் பண்ணுற 2 பேருக்கும் கூட அசிஸ்டன்ட். அவள் கையை பிடிச்சி நம்ம ஹீரோயின் சூமன் எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்டா, அவள் ஹீரோயின் கையை தள்ளி விட்டுட்டு ஹீரோயின் கையில் இருக்க கான்ட்ராக்டை வாங்கி படிச்சு பார்த்துட்டு, ஓ எப்படியும் நீங்கள் வாங்கிட்டீங்க போல இருக்கே, இதை பார்த்து அவங்க 2 பேரும் சந்தோஷப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது, கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு கேட்டா, அதுக்கு அந்த சூமன் என்ன சொல்கிறான்னா, நான் எதுக்கு உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம், நீங்கள் தான் நிறைய ட்ரிங்க் பண்ணுவீங்களா, ரெஸ்ட் எடுங்க ரூமில், சரியாக போய்டுன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனை பிடிச்சி வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு போகிறா. அதுவும் ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறா. ரூமில் போயிட்டு ஹீரோன் தள்ளி விட்டுறாளா. நம்ம ஹீரோனுக்கு என்ன நடக்குதுன்னு புரிய மாட்டேங்குது. ஆல்ரெடி நிறைய ட்ரிங்க் பண்ணிட்டாங்கல்ல. அப்போ இந்த சூமன் என்ன பண்ணுறான்னா, உன்னை அசிங்கப்படுத்த போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் எவ்வளோ கேட்குறாங்க, என்னால் முடியல, ஏன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போன்னு சொல்லிட்டு. அப்போ கூட அந்த அசிஸ்டன்ட் என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோனோட ட்ரெஸ்ஸை அங்கேயும் இங்கேயும் நல்லா தள்ளி விட்டுட்டு அதை ஃபோட்டோ எடுக்கிறா, வீடியோ எடுக்கிறா. நம்ம ஹீரோனை ரொம்ப பேடாக ஃபோட்டோ எடுத்துடுறா. நிறைய ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு இதை வச்சு நான் போஸ்ட் பண்ணி உன்னை அசிங்கப்படுத்த போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவளுங்க போயிடுறா. நம்ம ஹீரோனுக்கும் கொஞ்சம் நேரம் கழிச்சு மயக்கம் தெரியுது. எந்திரிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் புரியல. ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி அலங்கோலமாக கிடக்குது. என்னாச்சுன்னு தெரியாமல் ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு மெசேஜாக வந்துட்டு இருக்கு நம்ம ஹீரோயின் மொபைலுக்கு. என்னன்னா, அந்த சூமன் நிறைய ஃபோட்டோ நம்ம ஹீரோனோட ஃபோட்டோ போஸ்ட் பண்ணி விட்டுருப்பா. அந்த ஃபோட்டோ நம்ம ஹீரோனுக்கு சில பேர் சென்ட் பண்ணி, என்ன இந்த மாதிரி அசிங்க பிடிச்ச வேலையை பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரி கிளைண்ட் மீட்டிங் போனால் இப்படி தான் அவங்க கூட நைட் ஸ்டே பண்ணுவியா அப்படின்ட்டு தப்பாக அந்த ஃபோட்டோ போட்டு நிறைய ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஹீரோயின் பார்த்துட்டு ரொம்ப பயப்படுறாங்க. என்ன இது இப்படி தப்பாக வருது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காளா. அவள் ஒரு மாதிரி பதற ஆரம்பிக்கிறா. இது என்ன, யார் எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பார்க்குறா. யார் என்ன இப்படி பண்ணுது, யாரை என்னை கூட்டிகிட்டு வந்தது இங்கே அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது தான் அவள் இந்த சூமன் தான் இப்படி பண்ணா. அவள் தான் நைட் ரூமில் இப்படி கொண்டு போட்டுட்டு ஃபோட்டோஸில் அவள் தான் எடுத்தான்றது ஹீரோனுக்கு நல்லா ஞாபகம் வருது. சூமன் மேலே செம கோவப்படுறா நம்ம ஹீரோயின். அவளை சும்மா விடக்கூடாது, அவள் ஏன் இப்படி பண்ணான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுன்ற மாதிரி ஹீரோயின் நினைக்கிறா. அங்கே ஒரு பக்கம் காமிச்சா, இந்த சூமன் என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோனை 2 பேர் லவ் பண்ணுவாங்களே, அவங்க பேர் ஒருத்தன் பேர் இல்லி, இன்னொருத்தன் பேர் கண்ணாடி போட்டிருப்பான், அவன் பேர் வெண்ணு. அவங்க 2 பேருமே அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் முன்னாடி நமக்காக சூமன் நிறைய எஃபர்ட் போட்டு கிளைண்ட் கிட்ட போயிட்டு அந்த கான்ட்ராக்டை பேசி வாங்கிட்டு வந்திருக்கா. இவன் நம்ம கம்பெனிக்காக இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுவான்னு கூட பார்த்ததில்ல. அதனால சூமனுக்கு நாங்கள் ப்ரொமோஷன் தரேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்ட சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோன் வராங்க. கோவத்தில் அந்த சூமன் கண்ணதுலேயே பள்ளிர்னு ஒரு அறையை விடுறாங்க. அறையை விட்டுட்டு என்ன தைரியம் அப்படி பண்ணியிருப்பேன்னு கேட்டுட்டு இருக்கும்போது அங்கே அவள் பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் திட்டுறாங்க, எதுக்காகடி இந்த மாதிரி தேவையில்லாமல் ரூமர்லாம் என்னை பற்றி நீ கிளப்பி விட்டுருக்க, எதுக்காக அந்த ரூமில் என்னை இப்படி ஃபோட்டோ எடுத்து போட்ட, எதுக்காக இப்படி பண்ண, ஒழுங்காக ரீசன் சொல்லு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்கும்போது அவன் உடனே, இல்லை நீங்கள் போகாமல் பிடிச்சிட்டு பேசாதீங்க, உங்களுக்கு பதிலாக அந்த கான்ட்ராக்டை கிளைண்ட் கிட்ட நான் பேசி வாங்கிட்டு வந்துட்டேன்றதுக்காக உங்களுக்கு இவ்வளோ பொறாமையாக இருக்கா, அதுக்காக என்ன அடிப்பீங்களான்னு கேட்கும்போது பக்கத்தில் இருக்க லீ ஒன்னே, எதுக்காக அவளை படித்தா, என்னாச்சு குயின் உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ வெண்ணும் அதே தான் கேட்குறான், உனக்கு அறிவே இல்லையா, அன்றைக்கி நைட்டு கிளைண்ட் கூட போயிட்டு மீட்டிங்க்கு போக சொன்னால் நீ போயிட்டு யாருக்கிட்டையும் ஸ்டே பண்ணிட்டு வந்திருக்க, இவ்வளோ கேவலமான வேலை நீ பண்ணியிருக்க, உன் மேலே எவ்வளோ நம்பிக்கைச்சான்னு கேட்கும்போது ஹீரோனுக்கும் வருது. அப்போ ஹீரோன் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ லூசு மாதிரி பேசாத, உண்மையே தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த லீ சும்மாவே இருக்க மாட்டான். நம்ம ஹீரோனை பார்த்து, எல்லா ஃபோட்டோஸும் தான் வந்துருச்சு, இன்னும் நீ உன்னை எதுக்கு நியாயப்படுத்திக்கிற அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனோட கேரக்டரை ரொம்ப சீப்பாக பேச ஆரம்பிச்சிருக்கான். இவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தவங்க, அதுவும் 5 வருஷமா, இப்போ நம்ம ஹீரோனை பற்றி எவ்வளோ தப்பாக பேசணுமோ அவ்வளோ பேசுகிறான். ஹீரோனால அதை தாங்கிக்கவே முடியல. உடனே இதுக்கு மேலே யாரும் ஒரு வார்த்தை பேசாதீங்க, என்னை பற்றி புரிஞ்சுக்கல, நீங்கள் போய் அவ சொன்னதை கேட்டு நம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அசிஸ்டன்ட் கையில் இருக்க கான்ட்ராக்டை வாங்குறாங்க. வாங்கிட்டு, ஓ நீ தான் அப்போ அந்த கிளைண்ட் கிட்ட இதை பேசி வாங்கின அப்படி தானே, இதை அவங்க நம்பிட்டாங்க, நான் நம்புவேன்னு நினச்சிட்டு இருக்கியா, என் கையிலேருந்து தானே பிடுங்கிட்டு போனேன்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்டாவை முன்னாடி கிழிச்சு அங்கே போட்டுட்டு, நீ தானே வாங்கினேன்னு சொன்ன, திரும்ப போய் பேசி வாங்கிக்கோ, எப்படி வாங்குறேன் நானும் தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அதை கிழிச்சு அங்கேயே தூக்கி போட்டுட்டு நான் போகிறேன்ற மாதிரி ஹீரோன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்போ
அப்போது ஹீரோயின் நினச்சி பார்க்குறாங்க, இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் வந்து இந்த கம்பெனியை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு அப்போ நிறைய சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க இவங்க 2 பேருக்காக. அதாவது ஒரு கிளைண்ட் மீட்டிங் போகும்போதும் நம்ம ஹீரோயினையும் வந்து ட்ரிங்க் பண்ண சொல்லுவாங்களா, நம்ம ஹீரோயின் இவங்க 2 பேரும் வளரணுன்றதுக்காகவே அங்கே வந்து நிறைய ட்ரிங்க் பண்ணி அந்த கான்ட்ராக்ட்லாம் வாங்கியிருப்பாங்க. அப்போ இதெல்லாம் பெருசாக எடுத்திருக்க மாட்டாங்க, நம்ம ஹெல்த் எப்படி போனால் என்ன அப்படின்னு நினச்சிட்டு தான் நம்ம ஹீரோயின் அந்த ப்ராஜெக்ட்லாம் வாங்கணுன்றதுக்காக அவ்வளோ ட்ரிங்க் பண்ணியிருப்பாங்க. அப்போ கூட அவனுங்க வந்து நீ குடிக்காத போதும் அப்படிலாம் சொன்னதில்ல, போதும் போதும் நிறுத்திக்கோ, எதுக்கு இவ்வளோ எஃபர்ட் போடுற அப்படின்ற மாதிரி அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர நீ குடிக்கவே வேணாலும் சொல்லவே மாட்டானுங்க. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. இதை ஸ்டார்டிங் சீன்லேயும் காட்டிருப்பாங்க. அதனால தான் நம்ம ஹீரோயின் வந்து இந்த ஊரை விட்டு போகலான்ற மாதிரி டிசைடே பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் இதெல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோனோட அம்மா வந்து ஆல்ரெடி கால் பண்ணியிருப்பாங்க, நீ ஊரை விட்டு வரது அதெல்லாம் ஓகே வந்துடுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அப்போது ஹீரோயின் வந்து உடனே எந்த இடத்துக்கு போகிறாங்கன்னா, இவ்வளோ நாளாக நம்ம ஹீரோயின் ஒரு கம்பெனி டெவலப் பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு ஆப்போசிட்டாக ஒரு கம்பெனி இருக்கும்ல, அதை எதிரி மாதிரி அந்த கம்பெனியோட ஓனர் கிட்ட போயிட்டு அப்போ வந்து நான் உங்ககிட்ட என்னோட கம்பெனி விற்க போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அவருக்கே ஷாக்காக இருக்குது. என்னோட ஆப்போனண்ட்டே நீ தான் ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்கும்போது ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை எனக்கு தேவையில்லை, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரையாது, நீங்கள் சீக்கிரமாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் பண்ணுங்கள், என் கம்பெனியை நான் உங்ககிட்ட செல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவரும் ஓ சரி ஓகே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, உங்க கூட 2 பேர் சுற்றிட்டு இருப்பானுங்களே அவனுங்க எந்த ப்ராப்ளமும் பண்ண மாட்டானுங்களா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை அவங்ககிட்ட ஆல்ரெடி நான் மெயில் பண்ணிட்டேன், அவங்க எந்த ரெஸ்பாண்டும் எனக்கு பண்ணல, அதனால் வந்து இதில் அவங்க எந்த விஷயத்தில் தலையிட மாட்டாங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இந்த கம்பெனியை தாராளமாக எடுத்துக்கலான்ற மாதிரி ஹீரோயின் வந்து அவர்கிட்ட டீல் பேசிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட கம்பெனியில் போய் உட்காந்துட்டு இருக்காங்களா, அவங்க அம்மாட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. அதுவும் அவங்க அம்மா வந்து உனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் சீக்கிரம் வந்துரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோனுக்கு ஓகேவா தான் இருக்குது. அப்போ திடீர்னு வந்து இந்த லியோ வேணும் உள்ளே வரானுங்க. உள்ளே வரும்போதே என்ன மேரேஜ் பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கா, யாருக்கு மேரேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வரும்போது ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே முன்னாடி வந்துட்டு ஆமாம் ஏன் மேரேஜ் தான், இன்னும் 10 நாளில் வந்து உங்களுக்கு இன்விடேஷன் சென்ட் பண்ணுவேன், சரியா மறக்காமல் என் கல்யாணத்துக்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவனுங்கள ஷாக்கில் தான் பார்த்துட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க 10 நாள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க முன்னாடி வந்து நம்ம ஹீரோனுக்கு வந்து அவங்க அம்மா வெட்டிங் ட்ரெஸ்லாம் அனுப்பியிருப்பாங்க போல், அதெல்லாம் மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருக்கும்போது அவனுங்க அதெல்லாம் பார்த்துட்டு ஏய் என்னடி வெட்டிங் ட்ரெஸ்லாம் பார்த்துட்டு இருக்க குயின், என்ன வேலை நீ பண்ணிட்டு இருக்க, உனக்குலாம் வெட்டிங்லாம் கிடையாது, எதுக்காக விளையாடிட்டு இருக்க, சும்மா விளையாடாத, என்ன வெட்டிங் ட்ரெஸ் போடுற ஆசை வந்துருச்சு அவனுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டே இருக்கும்போது அப்போ ஹீரோயின் நினச்சி பார்க்குறாங்க, என்னன்னா முன்னாடில வந்து ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்போ கூட இவங்க 2 பேர் சும்மா இருக்க மாட்டானுங்க, ஏன்னா ஹீரோயின் ஒன் சைட்டாக லவ் பண்ணானுங்களா, அதனால ஒருத்தனும் மாற்றி மாற்றி வந்து நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிலாம் சொல்லும்போது ஹீரோயின் வந்து அதெல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்களா, ஏன்னா அவங்க வந்து இவங்கள ஃப்ரெண்டாக தான் பார்த்துட்டு இருப்பாங்க, அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்போ இன்னொரு வந்துட்டு இல்லை இவனை நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாது, என்னதான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோனுக்கு அதை பார்க்கும்போதே காமெடியாக இருந்திருக்கும். அதெல்லாம் ஹீரோயின் நினச்சி பார்த்துட்டு ஆமாம் எனக்கு கல்யாணம் தான், அதில் சேஞ்ச் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ வெண்ணில அதை பார்த்து ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்டே இருக்கும்போது உள்ள அந்த அசிஸ்டன்ட் வர. அவன் என்ன சொல்கிறான்னா, ஆமாம் நீங்கள் யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, அன்றைக்கி அந்த கிளைண்ட் கூட ஸ்டே பண்ணீங்களே அவர் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா, தயவு செஞ்சு யோசிச்சுக்கோங்க, ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி குழந்தைங்களாம் இருக்குது, வயசானவர் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுட்டு செம கோவப்படுறாங்க. உடனே வந்து அந்த அசிஸ்டண்ட்டை பார்த்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க, என்ன தைரியம் தான் என் முன்னாடி இப்படி பேசுவா, உனக்கு என்ன அவ்வளோ தைரியமா என்னை பற்றி இப்படி தப்பாக பேசுறதுக்குன்னு சொல்லும்போது அந்த அசிஸ்டன்ட் ஒன்னே இல்லை என்னை பற்றி தப்பாக நினைக்காதீங்க, என் பக்கத்தில் இருக்கவங்களும் அப்படி தான் பேசிக்கிட்டாங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம், அதனால தான் நான் உங்ககிட்ட அப்படி கேட்டேன்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு செம கோவம் வருது. என்ன தைரியம் தான் நீயே ஒரு ரூமரை கிளப்பி விட்டுட்டு என்கிட்ட வந்து இப்படி பேசுவேன்னு திட்டும் போது அப்போ உடனே அந்த லீ சப்போர்ட் பண்ணுறான் அந்த அசிஸ்டண்ட்டுக்கு, அது அந்த சூமனுக்கு, என்ன தைரியம் தான் நீ அவளே இப்படி புள்ளி பண்ணுவா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோனுக்கு கோவம் வருது. யாரை பார்த்து என்ன பேசிட்டு இருக்கேன்னு நம்புடா அப்படின்னு சொல்லும் போது இவனுங்க 2 பேரும் நம்ம ஹீரோனை நம்பாம புதுசாக வந்து அந்த சூமனுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோன் கேரக்டரே ரொம்ப தப்பாக பேசிட்டு இருக்காங்க, என்ன வயசானவனை கல்யாணம் பண்ணிக்கிதான் வெட்டிங் ட்ரெஸ்ல செலக்ட் பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்கும்போது நம்ம ஹீரோன் ஒன்னே உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்லிட்டு அங்கே இருக்க சூமனை தான் திட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா அவ தான் வந்து ஃபோட்டோ எடுத்தான்றது நம்ம ஹீரோனுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இவனுங்க 2 பேரும் நம்ப மாட்டாங்க. அதுக்கு அந்த சூமன் பார்த்துட்டு எதுக்காக என் மேலே வீண் பழியை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அப்பாவி மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. வெண் ஒன்னே வந்து ஹீரோனை பார்த்து உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிக்கிச்சா, மென்டல் ஐட்டியான்னு கேட்கும்போது நம்ம ஹீரோன் கோப்படுறாங்க. யாரை பார்த்து மென்டல் சொல்கிறேன்ற மாதிரி கேட்டால் அவடனே ஹீரோன் கையெல்லாம் பிடிச்சி உனக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருச்சு, ரொம்ப டயர்ட் ஆகிட்ட போல, இனிமேல் வந்து இந்த ஆஃபீஸ் ரூமில் நீ இருக்காத, வெளியே எங்கன்னா நிறைய பேர் இருக்கிற இடமா பார்த்து இருந்துக்கோ, வெளியே போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோனுக்கு செமக்கும் வருது. இந்த கம்பெனி ஆரம்பிச்சதுலேருந்து அவங்களுக்காக தனியாக பெரிய கேபினே வந்து ரெடி பண்ணி அவங்களுக்காக வச்சதே இவங்க தான். அப்போ வந்து உடனே என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரும் வெளியே போகிறாங்க, போயிட்டு எல்லா ஸ்டாஃப் முன்னாடியும் எல்லாம் கவனிங்க அப்படின்ற மாதிரி இந்த வெண்ணோலியும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாரும் என்னென்னு கவனிக்கிறாங்க, நம்ம ஹீரோனை வெளியே வந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்காங்களா. அப்போ 2 பேரும் வந்து என்ன சொல்கிறானுங்கன்னா இனிமேல் உள்ளே இருக்க கேபின் வந்து சூமனுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லும் போது சில பேர் சூமனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. ஆனால் சில பேர் வந்து நம்ம இத்தனை வருஷமாக இங்கே வேலை செஞ்சுட்ருக்கோம், மேடமோட பிளேஸையே வந்து இப்போ வந்து சூமனுக்கு கொடுத்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி சில பேர் இந்த சூமனை பற்றி எப்படி இது நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அந்த சூமன் பார்த்துட்டு உடனே இந்த லீயோட கையை பிடிச்சி எனக்கு இந்த ஜாப்லாம் வேண்டாம், அவ்வளோ
பெரிய போஸ்டிங் எதுக்கு எனக்கு வேண்டாம், எல்லாரும் ஒரு மாதிரி பேசுகிறாங்க, எனக்கு எதுக்காக மேடமோட போஸ்டிங் எல்லாம் கொடுக்குறீங்க, எனக்கு அந்த கேபின் வேணான்ற மாதிரி ரொம்ப நடிக்கிறா. நம்ம ஹீரோன் அதை பார்த்துட்டே இருக்கும்போது அப்போ ஹீரோன் வந்து முறைக்கிறாங்க. என்ன தைரியம் தான் என் கம்பெனியே எனக்கு இல்லைன்ற மாதிரி சொல்லுவீங்கன்னு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வெண்ணும், ஆமாம் உனக்கு பைத்தியம் பிடிச்சிக்கிச்சு, கொஞ்சமாவது வீட்டில் ரெஸ்ட் எடு, கொஞ்ச நாளைக்கு சூமனே இந்த வேலையெல்லாம் பார்க்கட்டும், அவள் தானே கான்ட்ராக்ட்லாம் வாங்கிட்டு வந்தா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்த லியோமே அதே சேர்த்து சொல்லிட்டு இருக்கான். ஆமாம் குவின், நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், சூமன் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, கொஞ்ச நாளைக்கு நீங்கள் இருக்காத, வேற எங்கன்னா போயிடுன்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோனும், எதுக்கு இந்த ஆஃபீஸில் இனிமேல் இருந்துக்கிட்டு, நான் தான் வித்துட்டேனே, நானே வந்து ஆல்ரெடி பேக் பண்ணலாம் தான் இருந்தேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபைலில் எடுத்து பார்க்குறாங்களா, அவங்களுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. 5 இயர்ஸுக்கு முன்னாடி 3 பேரும் சேர்ந்து இந்த கம்பெனியை வாங்கலான்னு பிளான் போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த 2 பேர்கிட்ட ஒன்றுமே இருக்காது. நம்ம ஹீரோன் ஆனால் பணக்காரவங்க, அவங்க வேறு கண்ட்ரிலேருந்து வந்து தான் இங்கே படிச்சிருப்பாங்க. இன்னுமே இந்த 2 பசங்களுக்கு தெரியாது நம்ம ஹீரோன் எவ்வளோ ரிச்சான ஆளுன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோன் ஒரு கம்பெனி வாங்கி அந்த கம்பெனி நல்லா டெவலப் பண்ணலான்னு சொல்லிட்டு 3 பேரும் இந்த கம்பெனியில் நிறைய உழைப்பை போட்டிருப்பாங்க. இதில் அதிக எஃபர்ட் போட்டதே நம்ம ஹீரோன் தான். கிளைண்ட் மீட்டிங்கில் ஒரு வாட்டியும் நிறைய குடிச்சு அவங்களோட ஹெல்த்தையே ஸ்பாயில் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஹீரோன் அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ஒன்று ஒன்றா பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தான் ஊருக்கு போகிறாங்களே. அப்போ இந்த சூமனும் அந்த 2 பேரும் வரானுங்களா, அப்போ சூமனை கூட்டிகிட்டு தான் வரானுங்க. அப்போ அந்த லீயும் வேணும் என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோனை பார்த்து, இன்னுமே நீ போலையா என்ன, எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு இருக்க போல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை பார்த்து ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கானுங்களா. நம்ம ஹீரோனை திரும்பி பார்த்து, போகிறேன் இன்னும் கொஞ்ச நேரம் தான், உடனே போயிடுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோனை சிரிச்சுக்கிட்டே தான் ரிப்ளை பண்ணுறாங்க. அவ்வளோ ஒன்றும் கோவப்படலை. அப்போ அந்த சூமன் இதை பார்த்துட்டு, என்னை மன்னிச்சிடுங்க, ஆனால் உங்களோட கேபின் நான் எனக்கு வேணும்லாம் ஒன்றும் நினைக்கல, இருந்தாலும் அவங்களே கொடுக்குறாங்க அதனால அக்செப்ட் பண்ணிக்கிட்டான்ற மாதிரி ரொம்ப பாவமாக சொல்ல, இருந்தோடனே நீ ஒன்றும் நடிக்காதரி, எடுத்துகிட்டு போ, எனக்கு ஒன்றும் இது தேவையில்லைன்ற மாதிரி சொல்ல, அப்போ அந்த லீ ஒன்னே, எதுக்காக இப்படி ஓவராக பேசிகிட்டு இருக்கா, கொஞ்சம் பார்த்து பேசு, உன்னை வந்து நாங்கள் இந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கோன்னு தான் சொன்னமே தவிர உன்னை வந்து இந்த வேலையை விட்டு ரிசைன் பண்ணணும்னு சொல்ல அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, ஏன்னா ஹீரோன் வந்து சண்டை போடும் போது அந்த சூமனை பார்த்து, உனக்கு இந்த கேபின் மட்டும் இல்லை என்னோட போஸ்டிங்கும் சேர்த்து நான் உனக்கு கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்களா, அதனால தான் அவன் அப்படி சொல்லிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோன் மனசில் நினச்சிட்டு இருக்கிறது, இனிமேல் எதுக்கு இந்த போஸ்டிங்கு, நான் தான் கம்பெனியவே வித்துட்டேனே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அப்போது ஹீரோன் திமிரா பேசுகிறாங்கன்ற மாதிரி வெண்ணே நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறான்னா, அவன் பாட்டுக்கு போயிட்டு ஹீரோனோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன திமிரா பேசிகிட்டு இருக்க, எடுத்துகிட்டு போ இங்கேருந்து, சூமன் இனிமேல் பார்த்துப்பா, ரொம்ப ஓவராக தான் பேசுகிறா, அவளை எதுக்கு இப்படி ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோனோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் தூக்கி போடுறான். ஹீரோனுக்கு பார்க்கும்போது ரொம்ப ஹர்ட் ஆகுது. உடனே ஹீரோனோட கையை பிடிச்சி, கிளம்பு காற்று வரட்டும், ஓவராக பேசாத, வீட்டுக்கு போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து இன்னைக்கு நைட் வந்து ஒரு செலிப்ரேஷன் பார்ட்டி இருக்குது. ஏன்னா சூமனுக்கு வந்து நல்ல பொசிஷனில் வந்து ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிருக்குல்ல, அதுவும் உன்னோட பொசிஷனுக்கே, அதனால வந்துடுன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோன் வரமாட்டேன்னு சொன்னாலும் லீ ஒன்னே வந்து என்ன ஓவரா பேசிட்டு இருக்குன்ற மாதிரி ஹீரோன் கழுத பிடிக்கிறான். நீ வந்துதான் ஆகணும், வேற வழி இல்லை, ஒழுங்கா வா சொல்லிட்டான், நாங்கள் சொன்னா நீ வராமல் இருப்பியா அப்படின்ற மாதிரி ஹீரோனை மிரட்டிட்டு இருக்கான். ரொம்ப ஹார்ஷாக பேசுகிறான். ஹீரோனுக்கு அதை பார்க்கும்போது கடுப்பாக இருக்குது. இருந்தாலும் வந்து ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்றானுங்களே, இவங்களுக்கு கரெக்டான ரிவெஞ்ச் கொடுக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி அங்கே போகலான்னு தான் போகிறாங்க. அங்கே போனால் எல்லாம் எழுச்சிட்டு இருக்காளுங்க, ட்ரிங்க் பண்ணலான்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோனுக்கு வந்து அங்கே 2 பேர் மிஸ் ஆகிறது தெரியுது. அங்கே பார்ட்டியில் இருக்கவங்களாம் வந்து என்னன்னா, நம்ம ஹீரோன் வந்து இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணும்போது யாரெல்லாம் இருந்திருப்பாங்களோ அந்த ஸ்டாஃப்ஸில் தான் இருக்காங்க. அப்போ ஹீரோன் எங்கே அந்த 2 பேரை காணும் அப்படின்னு கேட்கும்போது அப்போ வேணும்னே அவங்களெல்லாம் வேலையை விட்டு தூக்கியாச்சு, தேவையில்லாத ஆளுங்களை நாங்கள் எதுக்கு வேலையில் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான்னா, நம்ம ஹீரோன் சொல்கிறாங்க, இப்போ வந்து ஆளுங்களுக்கு நீங்கள் ப்ரொமோஷன் கொடுப்பீங்க, ஆனால் கம்பெனி ஸ்டார்ட் ஆகும் போதுலேருந்தே இருந்தவங்களை வந்து வேலையை விட்டு தூக்குவீங்களா, என்னை கேட்காம ஏன் பண்ணீங்கன்னு கேட்கும்போது அப்போ அங்கே இருக்கவங்களாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து இந்த வெண்ணுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களே, வெண்ணுக்கு லீக்கு, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எதுக்காக குவீன் இவ்வளோ கோவப்படுறா, நீ வந்து கிளைண்ட் கூடயே போயிட்டு 1 நைட் ஸ்டாண்ட் ஸ்டே பண்ணிட்டு வந்துட்ட, அது மட்டும் இல்லாமல் எதுவும் தெரியாத மாதிரி எதுவும் நடக்காத மாதிரி நீ கேஷுவலாக இல்லை, அது மாதிரி எதுக்கு ஃபயர் ஆனவங்களை பற்றி நீ ரொம்ப யோசிச்சுட்டு இருக்க, கம்பெனி நடந்துக்கிட்டு தானே இருக்கும், அதனால ஃபீல் பண்ணாதுன்னு சொல்லும் போது ஹீரோனுக்கோ வந்துடுது. யாரை பற்றி நீ தப்பாக பேசுன்னு சொல்லிட்டு பேசினவங்க கணக்குலலாம் ஒரு அறை விட்டுட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கால இந்த சூமன், அவள் பார்த்துட்டு இருக்க. ஒரு பக்கம் லீயும் என்ன வந்து என்ன பண்ணிட்டு இருக்க, இப்படி தான் வந்து பார்ட்டியில் வந்து இந்த பார்ட்டியவே ஸ்பாயில் பண்ணிவியா, சூமனுக்காக எது நடந்தாலும் அது உனக்கு பொறுக்காது போல, பொறாம பிடிச்சவனி அப்படின்ற மாதிரி ஹீரோனை ரொம்ப கேவலமாக பேசிட்டு இருக்காங்க. அப்போ வேணுன்னே இந்தா ட்ரிங்க் பண்ணுன்ற மாதிரி நம்ம ஹீரோன் வாயில ஊற்ற ஹீரோனுக்கோ வந்தது, இந்த நீயை வச்சுக்கோன்ற மாதிரி வெண் மூஞ்சிலேயே ஊற்றி விட்டுடுறாங்க. அப்போ இந்த வேணுன்னே என்ன ட்ரிங்க் பண்ண மாட்டியா, பார்ட்டிக்கு வந்து செலிப்ரேட் பண்ணதுன்னு உன்னை கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா ஹீரோனை ஃபோர்ஸ் பண்ணி ஹீரோனோட வாயில் வந்து ட்ரிங்க்ஸை ஊற்றி விட்டுடுறான். நம்ம ஹீரோனுக்கு ஆல்ரெடி ரத்த வாந்தியெல்லாம் வந்து அவங்களுக்கு வயிறு வந்து வலிக்கிற நிலைமையில தானே இருக்குது, அன்றைக்கி அவ்வளோ ட்ரிங்க்ஸ் பண்ணி அதை கூட புரிஞ்சுக்காம இவன் ஓவராக பண்ணிட்டானா. நம்ம ஹீரோன் சொல்கிறாங்க, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல என்னோட ஸ்டொமக் வந்து அப்செட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு, நான் ரத்த வாந்தியெல்லாம் எடுத்திருக்கேன்னு உனக்கு தெரியாதா, இப்படி தான் பண்ணுவியான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. அங்கே தான் போலான்னு பார்க்குறாங்க. இதில் வர இந்த சூமன் ஓவராக பேச அந்த சூமன் மூஞ்சிலே அங்கே இருக்க ட்ரிங்க்ஸை ஊற்றி விட்டுடுறாங்களா. உடனே என் மூஞ்சில எல்லாம் பட்டுருச்சு எனக்கு எரியுதுன்ற மாதிரி ஓவராக நடிக்க ஆரம்பிக்கிறா. அவன் நடிக்கும் போது நம்ம ஹீரோன் அங்கே போலான்னு பார்க்குறாங்களா. இந்த லீவ்
உடனே வந்து சூமனுக்காக நடக்க இருந்த பார்ட்டிலேயே வந்து சூமன் அசிங்கப்படுத்துறியா நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி எதுக்காக நடிச்சிட்டு இருக்க, இதுக்கு முன்னாடி ஒரு கான்ட்ராக்ட் வாங்குறதுக்கு போதும் அதாவது கிளைண்ட் மீட்டிங்ல வந்து அவ்வளோ குடிச்சா இப்போ நான் உனக்கு உடனே வயிறு வலிக்குதான்னு கேட்கும்போது நம்ம ஹீரோனை பார்த்து நீ நடிக்கிற உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ சும்மா நடிக்கிற, உனக்கு வயிறு வலிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோன் நடிக்கிறேன்னு சொல்லியே அவ்வளோ ஹர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வெண்லாம் வேற ரொம்ப நடிக்காத போ இன்னும் கொஞ்சம் குடிவா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனுக்கு ஃப்ளாஷ்பேக் தோண்டிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி குடிக்கும் போதெல்லாம் அதாவது கிளைண்ட் மீட்டிங்கில் குடிச்சு முடிச்சுட்டு வரும்போது ஹீரோன் வந்து மயக்கத்தில் இருப்பாங்க. அப்போ கூட இவனுங்க 2 பேருமே வந்து கான்ட்ராக்டை தான் பார்த்துட்டே இருந்திருப்பானுங்களா. கடைசியாக தான் வந்து கான்ட்ராக்ட்லாம் கையில் வந்த அப்புறம் சரி இவளை வந்து என்னென்னு கேர் பண்ணி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பானுங்க. முதல்ல வந்தது அவங்களுக்கு காசு பணம் இதான் முக்கியம். நம்ம ஹீரோன் அதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. இப்போ தான் அவங்களுக்கு புரியுது. இதெல்லாம் பார்த்துட்டு இவங்ககிட்டலாம் பேசி யூஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போயிடுறாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் சூமன் பக்கம் போயிட்டு மூஞ்சி தொடச்சி வச்சுட்டு இருக்காங்க. அதான் மூஞ்சில் ஹீரோயின் ட்ரிங்க்ஸ் ஊட்டிட்டாங்கல்ல. ஆனால் நம்ம ஹீரோயின் ரத்த வாந்தி எடுத்து வயிறு வலிக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனை கண்டுக்கல. அப்போ ஹீரோயின் உடனே வெண் வந்து நம்ம ஹீரோனோட ஓவர் கோட் ஒன்று இருக்குமா, கோட் இருக்கும் சேரில் வச்சுட்டு போயிருப்பாங்களா, பின்னாடியே போகிறான். ஹீரோனை கூப்பிடுறான். குயின் நில்லுன்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயின் என்ன வேணும் அப்படின்ற மாதிரி தான் திரும்பி பார்க்குறாங்க. முறைச்சிட்டே தான் பார்க்குறாங்க. அப்பாவே என்ன சொல்கிறான்னா, என்ன உனக்காக நான் கேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா, இதை ஏன் விட்டு பொண்ணுன்னு கேட்கும்போது அப்போது ஹீரோயின் வந்து அதை வாங்குறாங்களா. அவன் வந்து உடனே வேண்டாம் வரப்போ தான் நம்ம ஹீரோயின் கையில் தூக்கி போடுறான். அதை ஒழுங்காக எடுத்துகிட்டு போ, நான் உன்னை இனிமேல் கேர் பண்ணிக்க முடியாது சொல்லிட்டு ஹீரோயின் உடனே அவன் முன்னாடி அதை கீழே போட்டுட்டு எனக்கு இது இனிமேல் தேவை கிடையாது, உன்னோட கேரிங்கில் நான் வாழணும்னு எனக்கு அவசியமும் கிடையாது, இதை எதுக்கு நான் எடுத்துக்கணும்னு கேட்க அவன் வந்து என்னடி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் சொல்கிறாங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கி கொடுத்தேன் போட்டேன், ஆனால் அது எனக்கு பிடிக்காது தெரியுமா, சரி நீங்கள் பாசமாக வாங்கி கொடுத்தீங்களேன்னு தான் போட்டேன், அது எனக்கு தேவைன்னு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணும்போது இவங்க 2 பேரும் மாற்றி நீ ஏன் ட்ரெஸ் தான் போட்டுக்கணும், இல்லை நீ ஏன் ட்ரெஸ் தான் போட்டுக்கணும்னு சொல்லிட்டு தயங்கி ஹீரோயினுக்கு ஒரு ட்ரெஸ்ஸாக வாங்கி கொடுப்பானுங்க. நம்ம ஹீரோயின் எவ்வளோ பெரிய ரிச்சான ஆள் இருந்தாலும் இவங்க வந்து எவ்வளோ கம்மி ரேட்டில் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருந்தாலுமே நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, நமக்காக வாங்கி கொடுக்குறாங்க சொல்லிட்டு அவங்க வாங்கி கொடுக்குறது எல்லாமே போட்டிருப்பாங்க. அவங்க பேரண்ட்ஸ் வாங்கி கொடுத்தது கூட போட்டிருக்க மாட்டாங்க. இவங்க வாங்கி கொடுக்குற ட்ரெஸ்ஸுக்கு தான் முதல்ல ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த ட்ரெஸ்ஸுக்காக 2 பேரும் மாற்றி அடிச்சுட்டுலாம் இருந்திருப்பானுங்க, நீ ஏன் ட்ரெஸ் தான் போட்டுக்கணும்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேல் இந்த ட்ரெஸ் எனக்கு தேவையில்லை உங்களை மாதிரின்னு சொல்லும் போது அவனும் ஏன் இப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்க, உனக்கு பைத்தியமானு கேட்கும்போது அப்போ ஹீரோயின் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னென்னா ஹீரோயின் வீட்டில் இருக்கும்போது கேஷுவலாக இருக்கும்போது ஃபோட்டோஸ்லாம் வந்து இவங்க 2 பேரும் மாற்றி எடுத்துருப்பானுங்க. ஃப்ரெண்ட்லியாக ஃபோட்டோஸ்லாம் மாற்றி எடுத்துப்பாங்களே, அந்த ஃபோட்டோ வந்து இப்போ ஆன்லைனில் வந்து யாரும் போஸ்ட் போட்டிருக்காங்க. ஹீரோனுக்கு ஷாக்கு, என்ன இதெல்லாம் வந்திருக்குன்னு பார்க்கும்போது அப்போ அந்த வேன் வந்து ஹீரோயின் கையிலேருந்து ஃபோனை பிடுங்கி அந்த ஃபோட்டோலாம் பார்த்துட்டு என்னடி இந்த ஃபோட்டோலாம் வந்து போஸ்ட் போட்டு வச்சிருக்கா, உன்னோட ப்ரைவேட் லைஃபுக்கு கொஞ்சமாவது ப்ரைவசி கூட எல்லாத்தையும் இஷ்டத்துக்கு போஸ்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, உங்களுக்கு அறிவு இல்லையா, இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்ததே நீங்கள் தான், அப்போ நீங்கள் தானே இதெல்லாம் போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ அவன் ஒன்னே நான் இதுக்கு போஸ்ட் பண்ணும், இந்த மாதிரி கண்ட ஃபோட்டோ இப்போ ரீசெண்டாக நீ அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால தான் கம்பெனிக்கு கெட்ட பேர், இதனால கம்பெனிக்கே தொல்லையாக இருக்குது, தயவு செஞ்சு சொல்லிக்கிறேன் கம்பெனிக்கு நீ வரவே வராத, கொஞ்ச நாளைக்கு நீ வீட்டிலே இரு, கம்பெனிக்கு வராத, கம்பெனியோடைய கெட்ட பேர்லாம் நாங்கள் தானே போக்கணும்னு சொல்லும் போது ஹீரோயின் ஒன்று சரி ஓகே நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நம்மளோட வழி வந்து தனி வழி அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க. கோவமாக தான் போகிறாங்க. வேன் ஒன்னே போ இங்கேருந்து போ அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறான். அப்போ லியும் பின்னாடி வரான். அப்போது ஹீரோயின் போயிட்டே இருக்கும்போது அவங்க 2 பேருமே வந்து எங்கே போகிற அப்படின்ற மாதிரி பின்னாடி கேட்டுட்டு வரானுங்க. முதல்ல உள்ளே இருக்கும்போது போனானுங்க. நம்ம ஹீரோயின் போனோடனே எங்கே போகிறேன்ற மாதிரி பின்னாடி வந்து நின்றுட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோனை பார்த்து இப்போ எங்கே போய் சாக போகிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து கண்ணாடிலாம் போட்டுட்டு உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் என்னோட அம்மா அப்பா வீட்டுக்கே போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவனுக்கு 2 பேருக்கும் ஷாக்கு. ஏன்னா நம்ம ஹீரோயின் 5 இயர்ஸாக இவங்க 2 பேர் கூட தான் இருக்காங்க. கம்பெனி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அவங்க அம்மா அப்பாவை போய் பார்த்ததே கிடையாது. அப்போது ஒரு பக்கம் வந்து ஹீரோனோட பேரண்ட்ஸ்லாம் ஹீரோயின் வருவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்களா. ஹீரோயின் கார் வந்ததுமே நம்ம பொண்ணு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் வேகமாக போயிட்டு ஹீரோனை பார்க்குறாங்க. அம்மாக்கெல்லாம் ஹீரோனை பார்த்தோன்னே சந்தோஷம், உடனே கட்டி பிடிச்சிக்கிறாங்களா. ஹீரோனோட அப்பாலாம் ஹீரோனை பார்த்தோன்னே என் பொண்ணு வந்துட்டா, என் பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, ஆனால் அவனுங்க 2 பேரும் என் பொண்ணு ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாங்க சொல்லிட்டு நம்ம ஹீரோனுக்காக வந்து லியோ வெண்ணியும் வந்து கண்டபடி திட்டிட்டு இருக்காரு. அப்போது நம்ம ஹீரோனோட அம்மாவும் உனக்கு அவங்க 2 பேரும் ரொம்ப பிடிச்சிருக்காமா, அவங்க 2 பேருக்கு இல்லை யாருன்னா ஒருத்தர் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சொல்லு, ஒருத்தனை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனுக்கும் வருது. ஹீரோன் என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா அதெல்லாம் இங்கே பேசி ஒன்றும் நடக்க போகிறது இல்லை, ஆல்ரெடி நாங்கள் இருக்க என்னோட சொத்தெல்லாம் வந்து விற்றுட்டு வந்துட்டேன், அது அந்த கம்பெனிலாம் விற்றுட்டாங்கல்ல அதை சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கூட அப்பா சொல்கிறாரு, ரொம்ப சோகமாக சொல்கிறாரு, என் பொண்ணோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம், நீ எவ்வளோ ரிச்சான ஆளுன்னு அவனுங்களுக்கு தெரியல, நீ சொல்லுமா உனக்கு எதனா வேணும்னா நானே பண்ணி வைக்கிறேன்னு சொல்லும் போது அப்போது ஹீரோன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. இல்லைம்மா நீங்கள் எனக்காக ஒரு மாப்பிள்ளை பார்த்து வச்சிங்களா, அதுவும் என் சைல்டுஹுட் ஃப்ரெண்டுன்னு தானே சொன்னீங்க, அது மட்டும் இல்லை நமக்கு ஈக்குவலான பிஸ்னஸ் தானே அவங்கள பண்ணிகிட்ருக்காங்க, நாங்கள் 2 பேரும் அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது அதுக்கு மேலே இன்னும் ரிலேஷன் போகும், அதனால் நான் அவரே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லும் போது
ஹீரோனோட அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்ல வேலை என் ஃப்ரெண்டோட பையனே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன்ற மாதிரி அவரும் சந்தோஷப்படுறாரு. அந்த டைம்ல யாரோ ஒருத்தவங்க வராங்க, கார்ல ரொம்ப பயங்கரமா இருக்கு. அவங்க வந்தோடனே இறங்குறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோ பேரு டேங்க், ஆனா நம்ம ஹீரோயின் பேரு குயின் டேங்க். நம்ம ஹீரோ பேர் டேங்க் தான். அவர் வராரு. வரும்போதே ரொம்ப மாசாக தான் வந்துட்டுருக்காரு. அவர் வந்துட்டுருக்க நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க. அவர் பார்த்தோன்னே சின்ன வயசில் அப்படி இருந்தவனா இப்போ இப்படி ஆகிட்டான் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. ஏன்னா ஹீரோ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கார். அவரை பார்த்துட்டு ரொம்ப ஷாக்லேயே வந்து வாயை பழந்துட்டுருக்கா. ஹீரோ வந்தோடனே ஹீரோயினை காரில் கூப்பிட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக அவரோட வீட்டுக்கு தான் போயிட்டாரு. அவரோட வீடு பார்த்தா ஏதோ மாளிகை மாதிரி இருக்குது. அங்கே போயிட்டு சரி இதான் நம்ம வீடு, வா உள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோனை கூப்பிட்டுட்ருக்காரு. காரம் போயிட்டு அவரோட வீட்டுக்கிட்ட நிற்க நம்ம ஹீரோயின் வந்து இறங்குறாங்க. ஹீரோ தான் வந்து நம்ம ஹீரோனுக்காக டோர்லாம் திறந்து கையெல்லாம் பிடிச்சி இறக்கி விட்டுறாரு. அவ்வளோ ஒரு ஜென்டில்மேனு. நம்ம ஹீரோயின் வீட்டெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது அவங்களுக்கு தான் ஆல்ரெடி வயிறு வலி இருக்குல்ல, ரொம்ப ட்ரிங்க் பண்ணதுனால. இப்போ ரீசெண்டாக அந்த வென் வேற ஊற்றி விட்டுருப்பான்ல ட்ரிங்க்ஸ், அதனால வயிற்று பிடிக்கும் போது ஹீரோ உடனே என்னாச்சு உனக்கு வயிறு வலிக்குதா, எதனா பிரச்சனையா, ஹாஸ்பிட்டல் போகலாமான்னு கேட்க ஹீரோயின் வந்து சமாளிக்கிறாங்க. இல்லை அதெல்லாம் இல்லை, பரவாயில்ல ஒன்றும் இல்லை, எனக்கு வயிறுலாம் வலிக்கல அப்படின்னு சொல்லும்போது அப்போது ஹீரோ உடனே இல்லை அப்படிலாம் விடக்கூடாது, நான் தான் இனிமேல் உன்னை பார்த்துக்க போகிறேன், உன்னை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு, உன்னை நான் நல்லா பார்த்துக்கணும்ல, நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்ன செக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்துல உடனே தூக்கிட்டு எதுக்காக இதுலலாம் லேட் பண்ணோம், வா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ உடனே ஹீரோயினை தூக்கிட்டு காரில் போகிறாரு. போயிட்டு காரில் வந்து உட்கார வச்சு அவரே டோர் க்ளோஸ் பண்ண நம்ம ஹீரோனுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இவர் நம்மளை ரொம்ப கேர் பண்ணிக்கிறாரு, ஒருவேளை ரொம்ப நல்லா லவ் பண்ணியிருப்பாரோ அப்படின்ற மாதிரி தான் ஹீரோனுக்கு தோணிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஹீரோயின் நினச்சி பார்க்குறாங்க நம்ம ஹீரோயின் ரொம்ப குடிக்கும் போது அவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவங்களுக்கு முக்கியமானது அந்த ஃபைல் தான். ப்ராஜெக்ட் ஓகேவாகி கான்ட்ராக்ட் கையில் கிடைச்சாலே போதும், அதான் சந்தோஷம் நினச்சிட்டு இருக்கவங்க தான் இவங்க 2 பேரும். நம்ம ஹீரோயின் எவ்வளோதான் குடிச்சு மயக்க போட்டு கறந்தாலும் நம்ம ஹீரோயின் 2வது வாட்டி தான் உனக்கு ஓகேவா ஹாஸ்பிட்டல் போகலாமான்னு கேட்டிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப கண்டுக்கவே மாட்டாங்க. நமக்கு வேணுன்றது காசு, ப்ராஜெக்ட், அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் மேலே இருக்க பாசன்ற மாதிரி காசு வந்து தான் அப்படி மாறி இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் நினச்சிட்டு இருக்காங்களா காரில் போகும்போது. அப்போ அந்த லீயும் வேணும் நம்ம ஹீரோனுக்கு கால் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கூட ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கும்போது அப்போ அந்த லீ என்ன சொல்கிறான்னா, என்ன நீ பாட்டுக்கு போயிட்டா, அந்த ஜாங் வந்து என்கிட்ட கால் பண்ணிட்டு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான், ஏதோ ஆஃபீஸ் அவந்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதான் ஹீரோனோட எனிமி, கம்பெனியோட எனிமி இருந்திருப்பாங்கல்ல, அவங்களோட கம்பெனி கூட விற்றுருப்பாங்களே, அவன் தான் கால் பண்ணிட்டு இந்த லீயும் வேன்கிட்ட பேசியிருப்பாங்க போல், அது என்னோட கம்பெனின்னு சொல்லிட்டு. அதனால நம்ம ஹீரோன் கிட்ட இவனுக்கு 2 பேரும் கால் பண்ணி என்ன கம்பெனி இப்படி யார்கிட்டயே கொடுத்துட்டியான்னு கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனே காரை நிறுத்த சொல்லிட்டு வெளியே போயிட்டு செம்மையாக திட்டுறாங்க. ஆமாம், நான் கம்பெனியே வந்து என்னோட ஷேர்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட வித்துட்டேன். இனிமேல் வந்து உங்கள் கம்பெனியில் எந்த பிரச்சனை நடந்தாலும், அதாவது அந்த கம்பெனியில் எந்த பிரச்சனை நடந்தாலும் அதை நீங்கள் ஜாங் கிட்ட தான் கேட்டுக்கணும், ஏன்னா மொத்த ஷேர்ஸுமே இப்போ ஜாங் கிட்ட தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட லீக்கும் வெண்ணுக்கும் அது ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்குது. எதுக்கு எல்லாத்தையும் கொடுத்தா அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. நம்ம ஹீரோன் வந்து இனிமேல் இதை நான் பேசி என்ன பண்ண போகிறேன், நான் வந்து எவ்வளோ எஃபர்ட் போட்டேன், ஒரு கிளைண்ட் கூடயும் அவ்வளோ ட்ரிங்க் பண்ணி அந்த கம்பெனியை நல்லா மேலே தூக்கி விட்டேன், ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, என்னோடய எஃபர்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நாசப்படுத்திட்டீங்க, நான் சொன்னது எதுவுமே நம்பலல்ல, அதனால் நானும் உங்ககிட்ட எதை பேச போகிறதில்லன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்களா. அப்போ ஹீரோ வந்து ஹீரோனும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஏன்னா ஹீரோன் வந்து ட்ரீட்மெண்ட்டே எடுத்துருக்க மாட்டாங்க வயிறு வலின்னு சொல்லிட்டு. அதனால ஹீரோவே கண்டுபிடிச்சி ஹீரோனுக்கு ட்ரீட்மெண்ட் கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. ஹீரோனை வந்து பெட்டில் உட்கார வச்சு அதுக்கப்புறமா ஹீரோ வந்து எல்லாம் ஓகேவாயிரும், உன்னை நல்லா பார்த்துப்பேன், நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கே வந்து போயிட்டாரா. அப்போது ஹீரோன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஜாங்குக்கு கால் பண்ணுறாங்க. அதாவது வித்துட்டு வந்திருப்பாங்களே அவங்க கம்பெனியை, அவருக்கு தான் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி என்ன சொல்ல போகிறாங்கன்னா, நம்ம ஹீரோன் வந்து சொல்லியிருப்பாங்களே அந்த லீ கிட்டையும் வென்கிட்டையும் என்னோட ஷேர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஜாங் கிட்ட வித்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே. அதனால ஜாங் கால் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து லீ கிட்டையும் வென்கிட்டையும் உங்ககிட்ட தான் என்னோட ஷேர்ஸை வித்துட்டேன்னு சொல்லிட்டேன், அதனால அவங்க 2 பேர் வந்து உங்ககிட்ட ப்ராப்ளம் பண்ண வாய்ப்பு இருக்குது, நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க என்ன சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும்போது ஜாங்கும் அந்த 2 பேர் தானே நான் பார்த்துக்கிறேன், எதுக்கு கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே ஹீரோ அங்கே வந்துடுறாரு. நம்ம ஹீரோனும் பேசி முடிச்சு காலை கட் பண்ணிடுறாங்க. ஹீரோ வந்தோடனே நம்ம ஹீரோன் கையை பிடிக்கிறாரு. பெண்ணுக்கு வந்து அது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, என்ன விருப்பம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. ஆனால் ஹீரோனுக்கும் ஹீரோ மேலே ஃபீலிங்ஸ் வந்துடுச்சு. ஹீரோ ஒன்னே ஹீரோன் கையை பிடிச்சி நீ எதுக்குமே கவலைப்படாத, டாக்டர் எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டாரு, இனிமேல் நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன், உனக்கு என்னென்ன ஃபுட் கொடுக்கணுமோ அதெல்லாம் நான் கரெக்டாக கொடுப்பேன், நீ கவலைப்படாதான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நர்ஸ் வந்து வாட்டர் கொடுக்க வந்துட்டுருக்காங்க. அதை தண்ணி இருக்கும்ல அதை வைக்க வந்துட்டுருக்காங்களா. அப்போது திடீர்னு வரும்போது ஒரு ஃபோர்ஸில் வந்து ஹீரோ இடிச்சு விட்டுறாங்க பின்னாடி இருந்து. அப்போ ஹீரோ வந்து கால் தடுமாறி அப்படியே ஹீரோயின் மேலே விழ போகிறாரா. உடனே ஹீரோயின் ஷோல்டர் மேலே கை வச்சுட்டு ஒரு ஸ்டாண்டு மாதிரி நின்றுட்டுருக்காரு போயிட்டு ஹீரோயின் கிட்ட. நம்ம ஹீரோவை பார்க்க ஹீரோயினை பார்க்க 2 பேரும் ஃபீலிங்ஸில் முழுங்கிட்டு இருக்கும்போது அப்போது ஹீரோ வந்து ஃபஸ்ட்டு கிஸ் இப்போ தான் ஹீரோயினை பண்ணணும்னு நினைப்பார் போல இருக்குது. உடனே ஒரு ஃபீலிங்ஸ் வந்து வந்த உடனே ஹீரோ கிஸ் பண்ணலான்னு போகிறாரு ஹீரோயினை. அந்த டைமில்
டைமில் வந்து ஹீரோனோட அப்பா அம்மா உள்ளே வந்துடுறாங்களா ஹீரோனை பார்க்க. இவங்க 2 பேரும் இப்படி கிஸ் பண்ணுறத பார்க்கும்போது அப்போது ஹீரோன் உடனே அவங்க அப்பா அம்மாவை பார்த்தோன்னே ஐயோ எந்திரிங்க ஓரம் போங்க அப்பா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தள்ளிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாரையும் பார்த்தோன்னே ஹீரோனுக்கு வெக்கமாக வந்தது, சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ வர பின்னாடி அங்கிள் ஆண்டியை பார்த்தோன்னே ஐயோ அங்கிள் ஆண்டி நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி தயங்கி நின்றுட்டு இருக்காரு. அப்போ ஹீரோனோட அப்பாவும் அம்மாவும் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது போல் இவங்களோட ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக நின்றுட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோனும் டிஸ்சார்ஜ் ஆயிடுறாங்களா. வீட்டுக்கு போனோடனே அங்கே எல்லாரையும் உட்கார வச்சு யார் சமைக்கிறாங்கன்னா ஹீரோ தான் சமைச்சிட்டு இருக்காரு. ஏன்னா டாக்டர் வந்து ஹீரோ கிட்ட தானே எல்லாம் சொல்லியிருப்பாரு. ஹீரோ வந்து நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு குக் பண்ணி கொண்டு வந்து வைக்கிறாரா. அப்போ ஹீரோனுக்கே அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ ஹீரோ சொல்றாரு அங்கிள் ஆண்டியை பார்த்து தான் சொல்றாரு, இல்லை அங்கிள் அங்கே டாக்டர் என்ன சொன்னார்னா ஹீரோனோட ஸ்டொமக் வந்து அப்செட் ஆயிருக்குல்ல, இந்த மாதிரி ஃபுட் கொடுத்தா தான் ஸ்டொமக் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னதுனால நானே சமைச்சு கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்க எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு ஹீரோ ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்சம் நேரம் கழிச்சு ஹீரோனோட அம்மா வந்து ஹீரோனுக்கு வந்து வெட்டிங் ட்ரெஸ்லாம் காட்டிட்டு இருக்காங்க. ஹீரோன் சொல்கிறாங்க அம்மா இந்த ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது, நான் இதில் எது செலக்ட் பண்ணணும்னு எனக்கு புரியலன்னு சொல்லும் போது ஹீரோனோட அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா இதெல்லாம் உனக்காக பார்த்து டேங்கே செலக்ட் பண்ணி வச்சான் தெரியுமான்னு சொல்லும் போது ஹீரோன் ஒன்னே எனக்காக அவரே வாதலத்தை செலக்ட் பண்ணாரு, அவர் ரொம்ப டேலண்டான பர்சனாக இருக்காரு, அது மட்டும் இல்லை என்ன நல்லா பார்த்துக்கிறாருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோனும் ஹீரோவும் வெட்டிங் ட்ரெஸ்ஸை ட்ரையல் பார்க்கலான்னு போயிருப்பாங்க. அப்படியே பேசிட்டு நடந்துதான் போயிருப்பாங்களா. திரும்ப வரும்போது நம்ம ஹீரோன் இந்த ஃப்ராக் போட்டே தான் வந்திருப்பாங்க. அதை போட்டுட்டு நடக்க முடியல போல ஹீல்ஸில் போட்டுட்டு உடனே ஹீரோ வந்து ஹீரோனை பின்னாடி தூக்கிக்கிறாரு. கையில் ஒரு பக்கம் வந்து ஹீல்ஸை தூக்கிக்கிறாரு. இப்படி இவங்க 2 பேரும் வரத தூரத்துலேருந்து நிறைய பேர் ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா 2 பேருமே வந்து பெரிய கம்பெனியோட வாரிசு தானே. ஹீரோன் வந்து ஒரு பெரிய கம்பெனி ஓனரோட பொண்ணு, அதே மாதிரி தான் ஹீரோவும். இதெல்லாம் வந்து நம்ம ஹீரோன் வந்து வீட்டில் உட்காந்து அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அப்பா ஒரு பக்கம் நம்ம கம்பெனியோட பேர்லாம் செம வைரல் ஆகிட்டு இருக்கு, நீங்கள் 2 பேரும் செம பேராக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லா நியூஸ்லையும் வந்து ஹெட்லைனில் உங்கள் பேர் தான் வந்துட்டு இருக்கு, கல்யாணம்லாம் வந்து வேற லெவலில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோனோட அப்பா சொல்லிட்டே இருக்கும்போது அப்போது ஹீரோன் டீ குடிச்சிட்டு இருக்காங்களா. ஹீரோனோட அப்பாக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஒரு பக்கம் பொண்ணுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் ஆக போகுது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. அப்போது ஹீரோனுக்கு ஒரு மெசேஜ்லாம் வருதா. ஹீரோன் ஷாக் ஆகிடுறாங்க. என்னன்னு பார்த்தா ஹீரோனோட ஃபோட்டோஸ்லாம் இருக்கும்ல, அதான் அந்த சூமன் எடுத்திருப்பாளே அந்த ஃபோட்டோஸ்லாம் யாரோ ஹீரோனுக்கு மறுபடியும் சென்ட் பண்ணி விட்டுருக்காங்க. ஹீரோன் பார்த்துட்டு பயப்படுறாங்க. அப்போது ஹீரோனோட அப்பாவும் அம்மாவும் என்னாச்சுமா ஏன் பார்த்துடுற அப்படின்ற மாதிரி வந்து பார்க்குறாங்களா. ஏன்னா ஹீரோன் கையில் அந்த ஃபோட்டோ பார்த்தோன்னு நடுங்கும். அப்போது ஹீரோனோட அப்பா அதை பார்த்துட்டு இதை எவன் பண்ணான்னு நான் சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன், அவனை சும்மா விட மாட்டேன், நீ எதுக்கும் பயப்படாதம்மா, இது வந்து நம்ம போலீஸ்கிட்ட சொல்லி லாயர்கிட்டலாம் சொல்லி என்ன வழின்றதை பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோனோட அப்பா வந்து எதனா பண்ணலான்ற மாதிரி தான் சொல்கிறாரு. ஆனால் ஹீரோன் வந்து இல்லைப்பா இந்த பிரச்சனை பெருசாக வேணாம், இது மட்டும் கண்டிப்பாக வந்து டேங்குக்கு தெரிஞ்சால் அவர் என்ன தப்பாக நினச்சிட்டு போகிறாரு, அவர் என்னை ரொம்ப லவ் பண்ணுறாருப்பா, அவருக்கு எதுனா அவங்க கம்பெனிக்கு அசிங்கம் வந்துட போதுன்னு சொல்லும் போது ஹீரோ அங்கே கரெக்டாக வந்துடுறாரு. அவர் வந்துட்டு இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும், உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஹீரோயின் தயங்கி சொல்கிறாங்க இல்லை அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது வேணும்ட்டே ஒரு பொண்ணு தான் எடுத்தா, இது நான் வந்து வேணும்ட்டே எதுவுமே பண்ணல, அதில் சொல்லப்பட்டதில் தப்பு தான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்கிறாரு உன் மேலே எனக்கு ஃபுல் நம்பிக்கை இருக்குது, இது எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அவங்கள வந்து உங்கள்கிட்ட சாரி கேட்பாங்க பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட பேசிகிட்டு இருக்கா. அந்த டைமில் வந்து லீயும் வேணும் வராங்க. ஓடி வராங்க வேகமாக வந்துட்டு உங்கள்கிட்ட நான் சாரி கேட்டே ஆகணும், குயின் தயவு செஞ்சு மன்னிச்சிரு, நீ இவ்வளோ ரிச்சான ஆளோட பொண்ணுன்றது எனக்கு தெரியாது, நியூஸில் நாங்கள் பார்த்து தான் இங்கே ஓடி வந்தோம்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. அதான் ஹீரோவும் ஹீரோனும் எவ்வளோ பெரிய கம்பெனி ஓனரோட பொண்ணு பசங்க இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போகுது அப்படின்ற பேர் தெரிஞ்சோடனே ஹீரோயின் எவ்வளோ ரிச்சான ஃபேமிலியோட பொண்ணுன்னு தெரிஞ்சுட்டு வேகமாக வந்துட்டு ஹீரோயின் கால் விழுந்துட்டு நீ இவ்வளோ பெரிய ஃபேமிலியோட பொண்ணுன்னு எங்களுக்கு தெரியாது, நாங்கள் பண்ணதில் தப்பு தான், தயவு செஞ்சு மன்னிச்சிரு, எங்களுக்காக நீ நிறைய இப்படி பண்ணிட்ட, அதாவது ட்ரிங்க் பண்ணி நிறைய எஃபோர்ட் போட்டு கம்பெனி டெவலப் பண்ண பார்த்தால அதை சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோனோட அப்பா கோவம் வருது. நீங்கள் தானே நடது என் பொண்ணை வந்து புள்ளி பண்ணது நீங்கள் தானான்ற மாதிரி செம கோவப்படுறாரு. வெண்ணெல்லாம் வந்து நம்ம ஹீரோனை பார்த்து தயவு செஞ்சு நம்ம மன்னிச்சிரு குயின், நாங்கள் பண்ண தப்பு தான், உங்கள்கிட்ட நாங்கள் அப்படி நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோன்னு சொல்கிறாங்க இதை கேட்கறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லை, எவ்வளோ கேவலமாக என்ன நடத்துனீங்க எவ்வளோ ஒருத்திக்காகன்னு சொல்லும் போது அப்போ கூட இந்த லீ என்ன சொல்கிறான்னா இல்லை ஆனால் நீ பண்ணது தப்பு தானே, அன்றைக்கி அந்த கிளைண்ட் கூட ரூமில் இருந்தது நீ தானே, அதனால தானே சூமன் வந்து சொன்னா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோன் அப்போ சொல்கிறாங்க இதெல்லாம் நான் பண்ணலன்னு சொல்லும் போது ஹீரோ ஒரு பக்கம் எவிடன்ஸை காட்டுறாரு. நம்ம ஹீரோன் வந்து எந்த தப்பும் பண்ணல, இதெல்லாம் பண்ணது காரணமே சூமன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எவிடன்ஸை போடுறாரு அவங்க முன்னாடி. அப்போ நிறைய ஃபோட்டோஸாக இருக்குது. என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோனை வலுக்கட்டாயமாக ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பால, அதுலேருந்து அவள் ஹீரோனை ட்ரெஸ்ஸு கழிச்சு ஃபோட்டோ எடுத்தது எல்லாமே சூமன் தான் சொல்லிட்டு அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ஆதாரமாக இருக்குது. இதை பார்த்த வெண்ணொல்லியும் என்ன நடக்குதுங்க, இது எப்படி நடக்கும், ஆனால் எதுக்காக சூமன் அதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி இதை வந்து மாற்றி 2 பேரும் நம்ம ஹீரோன்கிட்டே திரும்ப கேள்வியாக கேட்குறானுங்க. அப்போ நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க இதை நீ என்கிட்ட கேட்பியா, பண்ணது உனக்கு தெரிஞ்சிச்சுல்ல இப்போ உண்மை யார் தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் என்ன நம்பலல்ல, இப்போ வந்து ரீசெண்டாக வந்து பேசின பொண்ணுக்காக தானே சப்போர்ட் பண்ணீங்க, இதெல்லாம் நீங்கள் அவட்டே போய் ஸ்ட்ரெயிட்டாக கேளுங்கன்னு சொல்லும் போது அப்போ இவங்க 2 பேருமே வந்து முட்டி போட்டுக்கிட்டே கிட்ட வராங்க ஹீரோன்
ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டே வராங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு குயின், நாங்கள் பண்ணது தப்பு தான், தப்பாக புரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்து உங்களுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கு தகுதியே இல்லை, என்ன தைரியம் தான் இப்படி பண்ணிட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்பீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து இவ்வளோ நாளாக எவ்வளோ அசிங்கப்பட்டிருப்பாங்க இவங்க கிட்ட. அதனால் வந்து கோவத்தில் 2 பேர் கண்ணத்துலையும் 2 அறை மாற்றி 2 பேர் கண்ணத்துலையும் அடிச்சுட்டு அவங்க கோவத்தெல்லாம் தீர்த்துக்கிறாங்க. அவனுங்க 2 பேரும் அடி வாங்கினதுனால அங்கே எதுவுமே பேச முடியல, என்ன பண்ண தப்பு அப்படி. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, எனக்கு வந்து அவ்வளோ ட்ரிங்க்ஸ் குடிச்சதுனால ரத்த வாந்தி எடுத்து அப்படி இருந்தேன், எனக்கு வயிறு அப்செட்டாக இருந்துச்சு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, அவளுக்கு பார்ட்டி வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீ தான் என் வாயில் ஃபோர்ஸ் பண்ணி ட்ரிங்க் ஊற்றுனில்ல அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்போது வெண்ணும் லீனும் என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் அப்படி பண்ணோம், தெரியாமல் பண்ணிட்டோம், இதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன நினச்சோம், இதுக்கு முன்னாடி கிளைண்ட் கிட்ட நீ பேசும்போதெல்லாம் நிறைய ட்ரிங்க் பண்ணிடல, அதனால நீ குடிப்பான்னு நினச்சோம் அப்படின்னு சொல்லும் போது அப்போது ஹீரோ வந்து இன்னொன்று தூக்கி போடுறாரு. இங்கே பாருங்கள், இத்தனை நல்லா அவள் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தா, நீங்கள் பண்ண வேலைக்கு அவள் வயிறு என்ன நிலைமைக்கு போயிருக்கு தெரியுமா, அவள் ஹெல்த்தை கூட பார்க்காம குடிக்க வச்சுட்டு இருந்தீங்களா நீங்கள் அப்படின்ற மாதிரி அதுக்கும் ஹீரோ எவிடன்ஸை போட இதை பார்த்துக்கிட்டு 2 பேரும் மாற்றி கணத்தில் அடிச்சுக்கிறாங்க. எங்கள் 2 பேருக்காக 5 வருஷம் எவ்வளோ உழைச்சா, இவளோட ஹெல்த்தை கூட புரிஞ்சுக்காமா இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி அவள் வாயில் போயிட்டு நாங்கள் ட்ரிங்க்கை ஊற்றி அவளை தப்பாக பேசிட்டோன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ கூட கம்பெனி நீ கிவ் அப் பண்ண வேணாம், எதுக்காக நம்ம கம்பெனியை கொடுக்கணும் மற்றவங்களுக்காக, நம்ம 3 பேர் மறுபடியும் நம்ம கம்பெனி ஃபர்ஸ்ட்லேருந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணி நல்லா டெவலப் ஆகலாம், நீ கல்யாணம் பண்ணிக்காத குயின் அப்படின்ற மாதிரி 2 பேரும் மாற்றி பேசிகிட்டு இருக்கானுங்க. ஹீரோனை பார்த்து பேசி அது மட்டும் இல்லை, முன்னாடி மாரி நம்ம இந்த வேர்ல்டு ஃபுல்லாக நல்லா டூர் போய் ஜாலியாக இருக்கலாம், நீ கல்யாணம் பண்ணிக்காத குயின்னு சொல்லும் போது ஹீரோனை அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன தைரியம் தான் என்கிட்ட இப்படி பேசுவீங்க, இனிமேல் அந்த கம்பெனிக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை, நான் எல்லாத்தையும் ஜாங்கு கிட்ட வித்துட்டேன், அது மட்டும் இல்லை வெளியே போய் சுத்தத்தாண்டா, இனிமேல் என் ஹஸ்பண்ட் கூட மட்டும்தான், எனக்காக இவர் இருக்காருன்ற மாதிரி அவங்க 2 பேர் முன்னாடியும் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கையை பிடிக்க 2 பேரும் இதை பார்த்துக்கிட்டு கதறிட்டு இருக்கானுங்க. ஏன்னா ஹீரோயின் வந்து ஹீரோட கையை அப்படி இறுக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க, இனிமேல் எனக்கு எல்லாமே இவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த லியோ வேணும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க 2 பேர் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்றது புரிஞ்சுக்கிறாங்க. 5 வருஷமாக நமக்காக அவ்வளோ சப்போர்ட் பண்ணால, அவளை எவ்வளோ ஒருத்தி வந்தான்னு சொல்லிட்டு அவளே சந்தேகப்பட்டோம், அதாவது ஹீரோயினை சந்தேகப்பட்டுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே மாற்றி உன்னால் தாண்டா நான் சூமனுக்கு சப்போர்ட் பண்ணேன், இல்லை உன்னால் தான் நான் வந்து குயினை நம்பல அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி ஹீரோயின் முன்னாடியே அடிச்சுக்கிறாங்க. 2 பேரும் மாற்றி அவங்களே பழி மாற்றி சொல்லிக்கிறாங்க. அப்போ ஹீரோ இதெல்லாம் கண்டுக்காம ஹீரோயின் கை பிடிச்சி, நீ எதுக்கும் கவலைப்படாத குயின், இவங்க 2 பேரும் கண்டுக்காது, உனக்காக நான் இருக்கேன், கடைசி வரைக்கும் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன், யாருக்காகவும் நீ பயப்படவே கூடாது, நான் உனக்காக இருக்கேன், நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன், இவங்கள மாதிரி உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ இதை கேட்டோன்னே அவனுக்கு 2 பேருமே வந்து ஹீரோ பிடிச்சி, நாங்கள் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கோம் அவளுக்காக, நீ என்ன அவ கை பிடிச்சி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கியான்னு கேட்கும்போது ஹீரோ கோவம் வந்துடுது. என்ன தைரியம் தான் ஏன்ட்டு இப்படி வந்து பேசுவேன்ற மாதிரி உடனே லீயை வந்து பஞ்ச் பண்ணி கீழே தள்ளி விட்டுறாரு. அதே தான் வெண்ணிக்கும். அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இனிமே வந்து எங்கள் கண்ணு முன்னாடி வரக்கூடாது, நீங்கள் பண்ண தப்புக்கு இதுதான் உங்களுக்கு தண்டனை, அதை வந்து குயினே உங்களுக்கு கொடுக்கறதா நினச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அந்த லீ வந்து உடனே என்ன சொல்கிறான்னா, 5 வருஷமாக நாங்கள் அவள் கூட இருந்தோம், எப்படி நாங்கள் எங்களால் வந்து பிரிய முடியுமா, அவளை விட்டுட்டு நாங்களாம் அப்படி விட்டுட்டு பிரிய முடியாது, அவளுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், எங்கள் 2 பேரில் ஒருத்தர் தான் அவள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ மூஞ்சிலே அவன் அடிச்சிடுறான் அந்த லீ. அப்போது ஹீரோனுக்கு வந்து உடனே ஷாக் ஆகிடுது. உடனே வந்து ஹீரோ பிடிச்சி, உங்களுக்கு என்ன ஆச்சு, உங்கள் கண்ணத்தில் அடிச்சிட்டானா, வலிக்குதா, உங்களுக்கு எதனா ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி ஹீரோட கண்ணத்தை பிடிச்சி தடவிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்க. அப்போது ஹீரோ ஒன்று ஹீரோனோட கையை பிடிச்சி அந்த டைமில் கூட என்ன சொல்கிறாருன்னா, நீ எனக்காக இவ்வளோ ஃபீல் பண்ணுறியா, அதுவும் அவனுங்க 2 பேரும் நடிச்சாங்க சொல்லிட்டு நீ எனக்காக இவ்வளோ ஃபீல் பண்ணினா நான் இன்னும் கூட நிறைய அடி வாங்குவேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோன் உடனே சும்மா இருங்கன்னு சொல்லிட்டு உடனே அந்த லீயை பார்த்து, என்ன தைரியம் தான் நீ அவரே அடிச்சிருப்ப, அவர் என்னோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட், என் ஃபியான்சி, ஏன் முன்னாடி அவர் அடிக்கிறியா நீ அப்படின்ற மாதிரி கேட்கும்போது லீ ஒன்னே, அவனுக்காக நீ என்ன திட்டுறியா, 5 வருஷமாக நாங்கள் எப்படி இருந்தோம், நம்ம 3 பேரும் ஒன்றா இருந்தோம், அது உனக்கு புரியலையா, நம்ம எவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லை எங்கள் 2 பேரில் ஒருத்தர் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னேன், லூஸ் மாதிரி பேசாத, என் கூட வந்துரு, அவனை ஏமாத்துறன்னு சொல்லிட்டு ஹீரோன் கையை பிடிச்சி இழுத்துட்டு போக பார்க்கும்போது ஹீரோ ஒன்னே அவனோட கையை பிடிச்சிடுறாரு. ஹீரோனும், டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, நான் என் ஃபேமிலியில் இருக்கேன், என் ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் கூட இருக்கேன், என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு நீ யார், என் கையை விடுன்னு சொல்லிட்டு ஹீரோன் உடனே அந்த கையை தட்டி விட்டுடுறாங்க அந்த லீயோட கையை. அப்போ ஹீரோன் லீயை பிடிச்சி திட்டியும் விட்டுடுறாங்க. அப்போ ஒரு பக்கம் நம்ம ஹீரோனோட அப்பா வர எல்லாம் தெரிஞ்சிருச்சு, லாயரும் வந்துட்டாரு, இவனுங்க 2 பேரையும் ஜெயிலில் தள்ள வேண்டியதான், இவங்க பண்ண தண்டனைக்கு, அதாவது உன்னை புள்ளி பண்ணதுக்கு கடைசி வரைக்கும் இவனுங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இன்னும் ஒருத்தவங்க மிஸ் ஆகுறாங்களே, அவங்களே வந்து இவனுக்கு 2 பேர் முன்னாடி நான் என்னென்ன தப்பு பண்ணேன், அதாவது அவள் என்னென்ன தப்பு பண்ணா அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டா இவங்களுக்கு நல்லா புரியும் இவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, ஹீரோனுக்கு என்னென்னலாம் துரோகம் பண்ணாங்கன்ட்டு அப்போதான் இவங்களுக்கு புரியும்னு சொல்லும்போது ஹீரோன் சொல்கிறாங்க, சூமனை பற்றி சொல்கிறீங்களான்னு கேட்கும்போது ஹீரோவும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அந்த சூமனை கொண்டு வந்து விடுறாங்க. சூமன் ஹீரோனை பார்த்தோன்னே, சிஸ்டர் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாமல் பேராசை பிடிச்சி நான் அப்படி பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, உங்கள் மேலே அவ்வளோ பொறாமையில் இருந்தேன், அதனால தான் அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு உங்கள் ஃபியான்சியும் உங்கள் ஃபாதரும் என்னை வந்து தொல்லை பண்ணுறது விட்டு சொல்லுங்கள், அவங்க என்னை ரொம்ப அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ இந்த
அந்த வெண்ணொலியும் பார்க்குறாங்க. நீ எதுக்குடி இங்கே வந்து அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவள் திருன்னு முழிக்கிறா. இவங்க 2 பேர் முன்னாடி வேற மாட்டிக்கிட்டேனே, இவங்க 2 பேரோட கேரிங் வேணும் தானே ஆசைப்பட்டேன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோ சொல்கிறாரு சூமனை பார்த்து, ஒழுங்கா நீயே உண்மையை ஒத்துக்குன்னு சொல்லும் போது அவள் சொல்கிறா, ஆமாம் எனக்கு ஒரே பொறாமையாக இருந்துச்சு குயின் மேலே, ஏன்னா அவள் வந்து எல்லாமே கிடைச்ச பொண்ணாக இருந்தான்னு சொல்லும் போது அப்போ அவன் சொல்கிறான், சரி நீ பண்ணதெல்லாம் ஒத்துக்கோ, இல்லை கண்ணத்துலேயே ஒன்று விடுவேன் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி மிரட்ட. அப்போ அவளை வந்து கண்ணத்தை பிடிச்சிக்கிட்டு, இல்லை வேண்டாம் வேண்டாம் அடிக்காதீங்க, நான் எல்லா உண்மையும் இவங்க முன்னாடி ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் எல்லாத்தையும் சொல்கிறா. ஆமாம் அவள் வந்து எனக்கு பிடிக்கவில்ல, குயின் பண்ணது எனக்கு பிடிக்கல, இவங்க 2 பேர் அதாவது லீயும் வெண்ணும் வந்து என்ன கேர் எடுத்து பார்த்துக்கணும், எனக்காக அவங்க இருக்கணும்னு சொல்லிட்டு அவளை வந்து இவங்க கிட்டேருந்து பிரிக்கிறதுக்காக நிறைய விஷயம் பண்ணேன், இதை பண்ணது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்லும் போது வெண் வந்து, சி உன்னை சும்மா விட மாட்டேன், இந்த மாதிரி சீப்பான வேலையை பார்த்து வச்சிருக்க, உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்கா. இவ உடனே என்ன இப்படி பேசுகிறீங்க வெண், இப்படிலாம் பேசாதீங்க, என்னை எவ்வளோ கேரிங்க நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னு சொல்லும் போது உன்னை கேரிங்க பார்த்துக்கிறாங்க போடி அப்படின்ற மாதிரி கண்ணத்துலேயே அரைஞ்சு விட்டுறான், நீ பண்ண வேலைக்கு இதோட விட்டனே நீரு, உன்னை சும்மா விட மாட்டேன்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்கா. அப்போ இவ உடனே வந்து, இங்கே பாருங்க லீ வெண் என்ன அடிச்சுட்டாரு, அதுவும் கிண்ணுக்காக என்ன அடிச்சுட்டாருன்னு சொல்லிட்டு அந்த லீவோட கையை பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்கான் அந்த சூமன். அப்போ இவன் உடனே என்ன பண்ணுறான்னா, சூமன் இன்னமும் நீ என்கிட்ட நடிச்சிட்டு இருக்கியா, உன்னை பற்றி எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சிடுச்சு, இன்னும் ஏண்டி என்கிட்ட நடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் கழுத்தை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு இருக்கான். அப்போ இந்த சூமன் வந்து நம்ம ஹீரோனை பார்த்து, ஆமாம் எனக்கு பொறாமையாக தான் இருக்கும், ஏன்னா உங்களுக்காக எல்லாம் இருந்துச்சு அதனால தான் இப்படி பண்ணேன், ஆனால் எல்லாமே மறுபடியும் என்னை விட்டு போயிடுச்சு, அது காரணமும் நீங்கள் தான், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ ஹீரோ உடனே அவள் கழுத்தை பிடிச்சி கீழே முட்டி போட வச்சு, நீ அவளுக்காக பண்ண தப்புக்கு அதுவும் என்னென்ன ரூமர்ஸ் கிரியேட் பண்ண, என்னோட ட்ரெஸ்ஸை அங்கேயும் இங்கேயும் கழிச்சு கேவலமான ஃபோட்டோஸ் எடுத்து அவளை எப்படிலாம் பழி வாங்க பார்த்த, அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேளுன்னு சொல்லும் போது ஹீரோயினை பார்த்து, இவளை நீ மன்னிக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டோன்னே ஹீரோயின் வந்து பார்க்குறாங்க. இந்த சூமனும், தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க சிஸ்டர், என்னை ஜெயிலுக்கு மட்டும் அனுப்பிச்சிடாதீங்க, நான் போய் ஒரு டாய்லெட்லலாம் உட்கார முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒழுங்கு மரியாதையா என் கண்ணு முன்னாடி இருக்காம இங்கேருந்து ஓடி போயிடு சொல்லிட்டேன், உனக்கான பனிஷ்மெண்ட்டை நீ அனுபவிச்சுட்டு போயிடு அப்படின்ற மாதிரி தான் ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோவும் சொல்லிடுவோம், அங்கேருந்து இந்த சூமனை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. கண்டிப்பாக இவ ரூமரை கிளப்பினதுக்கு இவளுக்கு ஜெயில் தான், அதுவும் எவ்வளோ பெரிய ஆளோட ரூமரை வந்து இப்படிலாம் கிளப்பி வச்சிருக்கா, அதனால் ஜெயிலில் போட்டுருவாங்க. அப்போது ஹீரோன் ஒன்னே, எனக்கு உங்கள் மூஞ்சில் பார்க்கவே பிடிக்கல, தயவு செஞ்சு உங்களை இங்கேருந்து அனுப்பிடுங்கன்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்ல, நம்ம ஹீரோவும், நீ கவலைப்படாத, நீ சொல்லிட்டல உங்களெல்லாம் அனுப்பி விட்டுறேன், அவங்களுக்கான தண்டனையும் கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு அங்கே இருக்காங்கள லீயும் வெண்ணும் அவங்கள பற்றி தான் ஹீரோன்னு சொல்லிட்டு இருப்பாங்க போல். அப்போ அங்கே இருக்க பாடி கார்ட்ஸில் கூப்பிட்டு இவங்க 2 பேரையும் பிடிச்சிட்டு போயிட்டு ஜெயிலில் தள்ளி விடுங்க, போலீஸ் கிட்ட வந்து ஒப்படைச்சிடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் நம்ம ஹீரோனை ரொம்ப புள்ளி பண்ணியிருக்காங்களே, அதுக்கான பனிஷ்மெண்ட்டை கண்டிப்பாக அவங்களும் அனுபவிப்பாங்க. அப்போ ஹீரோனை பார்த்து அவங்க மன்னிப்பு கேட்கவும் நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு மேலே உங்களை பார்க்கவே எனக்கு விருப்பம் இல்லை, நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்ற ஹீரோயின் இத்தனை வருஷமா இவங்களுக்குள்ள இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அதுவும் 5 வருஷமா இவங்களுக்கு எவ்வளோ உழைச்சிருப்பாங்க, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, ஃப்ரெண்ட்ஷிப்பும் இல்லைன்ற மாதிரி எல்லாத்தையும் அறுத்து விட்டுடுறாங்க. நம்ம ஹீரோனோட அப்பாவும் அம்மாவும் பார்த்து இப்போதான் இவனுங்க கரெக்டான பனிஷ்மெண்ட் அனுபவிக்க போகிறாங்க, நம்ம பொண்ணு கரெக்டாக சொல்லியிருக்கான்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஹீரோ ஒரு பக்கம் ஹீரோனை பிடிச்சி, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா, உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோன் வந்து லைட்டாக பார்த்து ஹீரோ சிரிக்கிறாங்களா. அப்போ அது சம்மதம் தானே. அப்போ ஹீரோ ஒன்று ஹீரோனை பிடிச்சி அங்கேயே ஹக் பண்ணிக்கிறாரு. இனிமேல் உனக்காக நான் இருக்கேன், நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் நல்லே பார்த்தா ஹீரோ சொன்ன மாதிரி ஹீரோனை கல்யாணம் பண்ணிக்கிற நாளும் வந்துருச்சு. நல்லா பெரிய வெட்டிங்காக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு நல்லா கெஸ்ட்டெல்லாம் இன்வைட் பண்ணி எல்லாம் சூப்பராக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கா. ஹீரோ செலக்ட் பண்ண வெட்டிங் கவுனை ஹீரோயின் போட்டுட்ருக்காங்க. ஹீரோனோட அப்பாவும் அம்மாவும் நல்லா கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரே சந்தோஷம், பொண்ணு வந்து ஒரு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்க போகிறா அப்படின்றது தான் அவங்களுக்கு சந்தோஷம். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சென்டர் ஆஃப் த ஸ்டேஜுக்கு போயிட்டு 2 பேருமே ட்ரிங்க் பண்ணுறாங்க. அதுவும் க்ராஸாக கையில் கொண்டு போயிட்டு மாற்றி மாற்றி குடிச்சிட்ருக்காங்க. அவங்க மேரேஜும் பண்ணிக்கிறாங்களா. அப்போது ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் ஹீரோ பிடிச்சி நம்ம ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு மேலேயும் கீழேயும் தூக்கி போட்டுட்ருக்காங்க, விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனுக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு ஹாப்பியான மேரேஜில் போய் முடிஞ்சிருக்கு. என்னதான் இருந்தாலும் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப துரோகம் பண்ணிட்டாங்க. அதுக்காக நம்ம ஹீரோன் எடுத்த பர்ஃபெக்ட் ரிவெஞ்ச் தான் இது. ஏன்னா அவங்க 2 பேருமே நம்ம ஹீரோனை நல்லாவே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. 5 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து ஒன் சைடாக லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறன்ற பேரில் ஹீரோனை 5 இயர்ஸ் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு வேணுன்ற ப்ராஜெக்ட்டுக்காகலாம் நம்ம ஹீரோனை யூஸ் பண்ணிக்கிட்டு கடைசியில் ஒரு பொண்ணு வந்து எது சொன்னோன்னே 5 வருஷத்துக்கு மேலே இருந்த வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து ஈஸியாக தூக்கி போட்டுட்டு புதுசாக வந்து பொண்ணு சொல்கிறத நம்பிட்டு ஹீரோனை வந்து புள்ளி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் நம்ம ஹீரோன் அவங்களுக்கு பனிஷ் பண்ணுற மாதிரி அவங்க 2 பேரும் விட்டுட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனுக்கான ட்ரூ லவ்வும் கிடச்சிருச்சு. அவங்க மேரேஜும் பண்ணிக்கிறாங்க. இந்த மூவி ஒரு ஹாப்பி எண்டிங்கில் முடியுது. இந்த மூவியோட எக்ஸ்ப்ளனேஷன் என்கிட்ட உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு மூவி அப்லோட் பண்ணுறேன். பை கைஸ்.